வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் குடும்பம் ஒன்றின் மாத செலவு 1 லட்சம் ரூபாவை கடந்துள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டு. ரஷ்யா உக்ரைன் போரில் பங்கேற்ற இலங்கை பாதுகாப்பு படைகள் தொடர்பில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி பாதுகாப்பு சபையில் சாட்சியம். 2025ஆம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 3% அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. தமிழர்களின் நீதிக்கான பொறிமுறையை சர்வதேசத்திற்கு வழங்க முடியாது. வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் குடும்பம் ஒன்றின் மாத செலவு 1 லட்சம் ரூபாவை கடந்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆண்டறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பணவீக்கம் காரணமாக இவ்வாறு மாத செலவு வெகுவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது 2023ஆம் ஆண்டில் குடும்பம் ஒன்றின் மாத செலவு 16.5% உயர்வடைந்துள்ளது. கடந்த 2022-2023ஆம் ஆண்டுகளில் உணவு அல்லாத பொருட்களுக்கு கூடுதல் அளவில் மக்கள் செலவிட்டுள்ளார்கள். 2023ஆம் ஆண்டில் குடும்பம் ஒன்றின் உணவு அல்லாத செலவுகள் 56.2% காணப்பட்டுள்ளது. உணவு அல்லாத பொருட்களின் விலை உயர்வு காரணமாக இவ்வாறு செலவுகளும் உயர்வடைந்துள்ளன. 2025ஆம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 3% அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச தாதிய தின நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பொருளாதார வளர்ச்சி வேகத்தோடு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இதேவேளை மூத்த பிரஜைகளின் வைப்பு தொகைக்கான வட்டி வீதத்தை அதிகரிப்பது தொடர்பில் நடைமுறைப்படுத்த வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்ட விரிவான அறிக்கைகளை தமக்கு வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நீதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டியவிடம் பணிபுரி விடுத்துள்ளார். இது தொடர்பாக ஜனாதிபதியிடமிருந்து கிடைக்கப்பெற்ற கோரிக்கை மற்றும் அறிவுறுத்தல்களை கருத்தில் கொண்டு சிரேஷ்ட பிரஜைகளின் வைப்பு வட்டி விகிதத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் அடங்கிய விரிவான அறிக்கை மிக விரைவில் சமர்ப்பிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு முன் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வங்கி மற்றும் நிதி நிறுவன கணக்குகளில் ஆண்டுக்கு 15% மிகாமல் வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இந்த வட்டி விகிதம் ஒற்றை இலக்க சதவீதமாக மாறியுள்ளது வருத்தம் அளிக்கிறது. இந்த நிலையில் வட்டி வருமானத்தில் வாழ்ந்த முதியவர்கள் பலர் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய மேலும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த விடயத்தை கவனமாகவும் அனுதாபத்தோடும் பரிசீலித்து மேலதிக நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி விரிவான அறிக்கையினை கூறியுள்ளதாகவும் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பு வாரம் ஆரம்பத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. அதன்படி இந்த நிகழ்வு நெல்லியடி பேருந்து நிலையத்தின் அருகில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு பயணிகள், வர்த்தகர்கள், பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகீர்தன், தமிழரசுக் கட்சியின் பருத்தித்துறை தொகுதி நிர்வாகிகளான பிரசாந்த் தயாபரன் உட்பட தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. புலம்பெயர் மற்றும் தாயக உறவுகள் நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாறும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். அறக்கலையவின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கப்பட்டு கொலை செய்யப்படும் ஆபத்து நிலவியதால் அவர் இலங்கையிலிருந்து வெளியேறுவதற்கு உதவினேன் என்று மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் ஜனநாயகம் குறித்த பெருமைக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதத்தில் அறக்கலைவையின் போது இலங்கை ஜனாதிபதி ஒருவர் கொல்லப்படுவதை தடுப்பதற்காக 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி அவர் தப்பியோடுவதற்கு உதவினேன். வேறு பல நாடுகளைப் போல இலங்கை ஒருபோதும் சதி புரட்சியை எதிர்கொண்டது இல்லை. உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட இலங்கை தேர்தல்களை தவறவிட்டது இல்லை. நாடு எப்போதும் தேர்தல் மூலமே அதிகார மாற்றத்தில் ஈடுபட்டுள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி ஒருவர் ஒருபோதும் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படவில்லை. அவர்கள் ஒருபோதும் ஜனாதிபதியை கைது செய்ததும் இல்லை. நான் எனது ஜனாதிபதி காலத்தில் எதிர்கொண்டது போன்ற நிலைமை இலங்கையில் காணப்பட்டது. கொழும்பு அதனை எதிர்கொள்வதை நான் விரும்பவில்லை. இன்றும் அதே அரசாங்கம் பதவியில் உள்ளது. ஆனால் ஜனாதிபதி மாத்திரம்தான் வேறு ஒருவர் எனவும் குறிப்பிட்டுள்ள முகமது நசீர், 2009 யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளும் துப்பாக்கி குண்டுகளும் இன்றும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நான் மாலியில் எதிர்கொண்ட விடயங்கள் கொழும்பில் இடம்பெற்றால் தென்னாசியா முழுவதும் அது எதிரொலிக்கும். தென்னாசியா தப்பி பிழைக்காது என்று நான் கருதினேன்.
இலங்கை மக்கள் வேறு ஒரு அரசியல் ஏற்பாட்டை செய்து கொள்வதற்கு உதவுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்துள்ளதாக நான் கருதினேன். எனது மனதில் கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகுவது வேறு எதனையும் விட முக்கியமானதாக காணப்பட்டது. ஜனாதிபதி அந்த காலகட்டத்தில் பதவி விலக தயாராக இருக்கவில்லை. அவர் இன்னமும் வலுவானவராகவே காணப்பட்டார் என்றும் தெரிவித்தார். இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைகள் உள்ளதோடு காணாமல் போனவர்கள் தொடர்பாக அவர்களின் உறவினர்களால் நீதி கோரி போராடுகின்றனர். இந்த நிலையில் அதற்கான பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதில் அரசாங்கம் அவதானம் செலுத்திக் கொள்ள போதிலும் அதற்கான பொறுப்பினை சர்வதேசத்திற்கு வழங்க முடியாது என்று வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்தார். கடந்த செவ்வாயன்று பாராளுமன்ற உரையில் எம் ஏ சுமந்திரன் உள்ளக பொறிமுறை மூலம் தீர்வு கிடைக்காது என்றும் ரோம் சட்டத்திற்கு அமைய அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். எதிர்வரும் 19ஆம் தேதியுடன் யுத்தம் நிறைவு பெற்று 15 ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற ஒரு நிலையில் பொறுப்பு குரல் விடயத்தில் அரசாங்கத்தின் கடப்பாடு தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டதாக காணப்படுகிறது. இது தொடர்பாக தெளிவுபடுத்தும் போதே வெளிவிவகார அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெளிவுபடுத்துகையில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன. காணாமல் போனோர் அலுவலகத்தில் சென்று தமது உறவுகளை இழந்த மக்கள் அவர்களை தேடித்தருமாறு கோருகின்றார்கள். அதற்கான பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம். ஆனால் அந்த பொறிமுறையை உருவாக்குவதற்கான பொறுப்பினை சர்வதேசத்திற்கு வழங்க முடியாது. மாறாக அதனை சர்வதேசத்திற்கு வழங்கினால் உள்நாட்டவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நல்லிணக்க பொறிமுறையானது தமிழ் மக்கள் மாத்திரமன்றி சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இதனை சர்வதேசத்திற்கு வழங்க முடியாது. அது நடைமுறையில் யதார்த்தமானது அல்ல. கடந்த செவ்வாய்க்கிழமை உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதனை அடிப்படையாக கொண்டே பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடும். மறுபுறம் உதய கம்மன்வெல மற்றும் சரத் வீரசேகர போன்றோர் அவ்வாறு எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தேவையில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் பிரிதொரு தரப்பினர் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் போதுமானவை அல்ல என்று கூறுகின்றனர். எனவே இந்த விடயத்தில் பக்கசார்பாக அன்றே நடுநிலையான தீர்வை வழங்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றார். சட்டவிரோதமான முறையில் ரஷ்யா உக்ரைன் போரில் பங்கேற்ற இலங்கை பாதுகாப்பு படைகளை சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளதாக தேசிய பாதுகாப்பு சபையில் சாட்சியம் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சாட்சியம் அளித்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ரஷ்யா உக்ரைன் போரில் பங்கேற்று மீண்டும் இலங்கைக்கு தப்பித்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமை ராணுவ தலைமையகத்தில் இடம்பெற்ற தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டது. அங்கு மேலும் குறிப்பிடுகையில் இலங்கை பாதுகாப்பு படைகளின் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் சட்டவிரோதமான முறையில் ரஷ்யா உக்ரைன் போரில் பங்கேற்றுள்ளனர். இவர்களை போரில் தொடர்புபடுத்தியவர்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாதுகாப்பு சபையில் வலியுறுத்தினார். இலங்கை பாதுகாப்பு படைகளை சார்ந்தவர்களை ரஷ்யா உக்ரைன் போரில் பங்கேற்க செய்தவர்கள் தொடர்பாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜெயசேகர மற்றும் காமினி வலைப்போடு ஆகியோரையும் அன்றைய தினம் பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டு தகவல்கள் கூறப்பட்டது. ஏனெனில் குறித்த சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவரும் பல தகவல்களை ஏற்கனவே வெளியிட்டிருந்தனர். இதன் பிரகாரமே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இதன்போது சட்டவிரோதமான முறையில் ரஷ்யா உக்ரைன் போரில் பங்கேற்று அங்கிருந்து மீண்டும் இலங்கைக்கு தப்பி வந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒருவர் குறித்த தகவல்கள் வழங்கப்பட்டது. உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பாதுகாப்பு சபை அதிகாரிகள் முழு விவரத்தையும் கேட்டிருந்தனர். குறித்த ராணுவ அதிகாரி வழங்கிய தகவல்களுக்கு அமைய இலங்கை பாதுகாப்பு படைகளின் ஓய்வு பெற்ற பல அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் பங்கேற்றுள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முப்படைகளுக்கும் ஜனாதிபதி உத்தரவிட்டதோடு நாட்டு மக்களை தெளிவுபடுத்தி ரஷ்யா உக்ரைன் போரில் இலங்கையர்கள் பங்கேற்பதை தவிர்க்க ஊடகங்களின் ஒத்துழைப்போடு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜினித் சிந்தக கருணாரத்னவுக்கு ஆலோசனை வழங்கினார்.